அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் ஏன் கரூரில் நடந்ததுன்ற அந்த செல்ஃப் டவுட்டை அவர் ரைஸ் பண்ணுறாரு மக்கள் கிட்ட. அவருக்கு இருக்க செல்ஃப் டவுட்டை ஏன் கரூரில் அது மட்டும் நடந்தது அப்படிங்கிற செல்ஃப் டவுட் அவர் எங்கேயா செந்தில் பாலாஜி டிஎம்கேன்னு சொன்னாரா? இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். இது மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி விஜயோட போட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னங்க? என்ன கட்டாயம்? யாராவது டிவிகே மெம்பர்ஸோ மற்ற கட்சியோ போட்டோ போட்டு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுத்தாங்களா அஃபிஷியலா? யார சொல்ல கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு உண்மையில் வெளிய வரணும் அந்த क्वेश्चन கேட்க கூடாதுங்க. இல்ல சார் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா அவர் எதுவுமே சொல்லல, क्वेश्चन தான் கேட்டாரு. அவருக்கே புரியாம கூட அந்த क्वेश्चन கேட்டிருக்கலாம் வருத்தத்துல. அதே மாதிரி புரியாம செந்தில் பாலாஜியும் என்னங்க வணக்கம் சார். வணக்கம் பிரபு. கரூர் 41 பேர் மரண சம்பவம். ஸோ இதை தொடர்ந்து அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் வைக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக அதில் வந்து நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. முதல்ல எல்லாமே பிரைமரியாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கூட்டம் யாருக்காக கூடியிருந்துச்சு? விஜய் அவர்களுக்காக. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, வழக்கு பதிவு பண்ணுறீங்க. இதில் வந்து முதன்மையாக நீங்கள் வந்து வழக்கில் வந்து சேர்க்க வேண்டியது விஜய் மேலே தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆரே வந்து ஃபைல் பண்ணணும். ஆனால் விஜய் பேரை வந்து தவிர்த்திருக்கீங்க. அதை தாண்டி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் மேலேயோ இப்போ சிடிஐ நிர்மல்குமார் மேலேயோ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. இதில் விஜயை பேர் சேர்க்கப்படாததுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இது போன்ற கேள்விகள்லாம் ஒன்று முன் வச்சிருக்காரு. ஒருவேளை இது ஒரு விபத்து அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா புஷி ஆனந்த் மேலேயும் சிடிஐ நிர்மல்குமார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணீங்க, அவர் மேலேயும் போட்ட வழக்கை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிருங்க அப்படின்ற ஒரு வந்து கேள்வி முன் வச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு, உங்கள் விளக்கத்தை கொடுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து 41 பேர் வந்து கரூரில் இருந்தது வந்து ஒரு துயர சம்பவம். எல்லாரும் நம்ம வருத்தத்தில் இருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. யாருமே வந்து ஒரு உயிரிழப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் கேம்பெயினுங்கிறது ஒரு பார்ட்டி மட்டும் பண்ணுறதில்ல, எல்லா பார்ட்டியுமே எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துகிறாங்க. பட் விஜய் அவர்களுக்கு அவர் நடத்தின மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான காரணம் க்ரௌடு. இது நீங்கள் அந்த க்ரௌட் அப்படிங்கிறது வந்து இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால அந்த க்ரௌடை வந்து குற்றம் சாட்டுறாங்க. யார் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறவங்க, அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. பட் ஃபார் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்களை தவிர வேறு யாருமே வந்து டைரெக்டாக விஜய் அவர்கள் காரணம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தலை. இதில் சட்ட ரீதியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கலாக டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் பொலிட்டிக்கலாக டிஎம்கே வந்து இப்போது விஜய் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னாக்க மாண்புமிகு சிஎம் அவர்களுக்கு 2 சேலஞ்சஸ் உண்டு. ஒன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது மேலே எஃப்ஐஆரே போடாமல் அவர் இருக்க முடியாது. இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட், இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். ஹி ஹஸ் டு ஆக்ட் ஆன் இட். அட் த சேம் டைம் இஸ் ஆல்சோ பொலிட்டிஷியன். லெஜிஸ்லேட்டருடைய 3 அங்கம், லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டர் எலெக்ட் ஆகி மக்களை சந்தித்து தான் வந்தாகணும். எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்காங்க. எந்த பொலிட்டிஷியன் வராரோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அவங்க ஆர்டர்ஸ்க்கு மாற்றிப்பாங்க, அவங்க சட்டங்களுக்கு மாற்றிப்பாங்க, அவங்க சொல்லக்கூடியதுக்கு ஆமான்னு சொல்லக்கூடிய பல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. 90% அப்படி தான் இருப்பாங்க. பட் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 ஆர்கன்ஸ் பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு ஃபைல் சம் கேஸ். வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ எவென்ச்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் மேலே கேஸ் போகணுன்னு இருக்கு. யார் வந்து ரெக்கார்ட் ரீதியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க, நம்ம சட்டத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் வரலாம் விஜய் அவர்கள் மேலே வருமா வராதா. ஏன் ஆர்கனைசேஷனில் ஒரு திமுகவாக இருக்கலாம், இல்லை டிவிகேவாக இருக்கலாம், இல்லை அதிமுகவாக இருக்கலாம், ஒரு கட்சியில் பொறுப்புகள் கொடுக்கப்படுது. பொறுப்புன்னு ஏன் சொல்லப்படுது? வெறும் அந்த கட்சி பதவி வச்சுக்கிட்டு ஃப்ளாக் போட்டுக்கிட்டு ஒரு காரில் போயிட்டு நின்றுக்கிட்டு தாசில்தார் ஆஃபீஸு, விஏ ஆஃபீஸில் போயிட்டு மக்களுடைய பிரச்சனையோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பிரச்சனையோ சரி பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. பொறுப்பு அப்படிங்கிறது ஈவெண்ட்டுக்கும் சேர்த்து தான். அப்போ கரூர் அப்படின்னும் பொழுது அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பாட்டம் அப் அப்ரோச் தான். அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார் வந்து போய் ரிக்வெஸ்ட் வச்சது கவர்மெண்ட் கிட்ட? அந்த மாவட்ட செயலாளர். 2வது கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் தான் கட்சியுடைய எல்லா ஈவெண்ட்டுக்குமே பொறுப்பு. அப்போ புஷி ஆனந்த் வராரு, சிடி நிர்மல்குமார் வராரு. அதனால பிரைமரியாக போயிட்டு கலெக்டர் சந்திச்சதாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு முறையிட்டதாக இருக்கலாம், இல்லை இந்த இடம் வேணாம், இந்த இடம் கேட்குறாங்க ரவுண்டானா கிட்ட வேலுச்சாமி
வேலுச்சாமி ரவுண்டானா அப்படிங்கிற ஒரு இடத்த கேட்குறாங்க. அங்கே கொடுக்க முடியாது, அந்த 4 பக்கம் போகக்கூடிய ரவுண்டானா. பட் வேற ஒரு இடம் கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கால் பண்ணியிருப்பாரு, கரூரில் மீட்டிங் நடக்குதான் கேட்டிருப்பாரு. எங்கே நடக்குதுன்றது வந்து ப்ராபப்ளி அவர் கரூர் வந்து அவ்வளோ டெப்த்தாக விசிட் பண்ணியிருப்பாரான்னு கூட தெரியாது. இப்போ நீங்கள் பிரபு, நீங்கள் வந்து நாமக்கல்காரரு, நான் சென்னையில் இருக்கேன், தொடர்ச்சியாக நிறைய மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறேன். கரூர், நாமக்கல், சங்ககிரி, திருச்செங்கோடு, சேலம், நிறைய பட்டை கணக்காளர், வழக்கறிஞர் மீட்டிங்லாம் அட்ரஸ் பண்ணுறேன். எனக்கே அந்த மாதிரியான இடங்கள் ஒரு சாமானிய மனிதராக போகும்போது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது எது ரவுண்டானா. இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் தெரியுது, ஓ இது ரவுண்டானா, வேலுச்சாமி ரவுண்டானான்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ கரூர் தெரியுமே தவிர எல்லாருக்கும் உள்ளே எப்படி வந்து அது இருக்கும் தெரியாது டீமோகிராஃபிக்காக. அதை ரிவ்யூ பண்ண வேண்டியது ஒரு லீடரோட பொறுப்பு. நாளைக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட்டு அந்த பொறுப்புகள் கொடுத்த உடனே ஆர்கனைசேஷனை வந்து லீடரை பார்த்துக்கோ தான் எல்லா லீடரும் நினைப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டது யாரு அப்படின்னு பார்க்கும்போது புசியானந்த், சிடி நிர்மல்குமார் அவர்கள். 3வது வந்து மாவட்ட செயலாளர். இது வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் மட்டும் தான் சார் சட்டத்திட்டங்கள் இல்லை, எல்லா கேம்பெயினுக்குமே. நான் ஏன் கேட்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ அல்லு அர்ஜுன் வந்து தியேட்டர் போயிருந்தப்போ அந்த ஒரு கும்பல் ஏற்பட்டு ஒரு லேடியை வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஸோ அதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து வழக்கு பதிவு போயிட்டு கைது செய்யப்பட்டாங்க. அதே போல தான் இப்போது ஆர்சிபி பெங்களூரில் அந்த செலிப்ரேஷன் அப்போ அங்கேயும் அதே போல் கூட்டணி செல், அதே போல் அந்த ஆர்சிபி நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கேஸ் போயிட்டு விராட் கோலி மேலே ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு கூட அப்போது. ஆனால் அதே விவகாரத்தில் இங்கே வந்து விஜய் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அட்லீஸ்ட் இதில் வந்து A1 கூட விஜயை வந்து சேர்க்க வேணாம். ஆனால் அந்த வழக்கிலேயே விஜயை சேர்க்காமல் இருக்கிறது வந்து என்ன மாதிரியான இது வந்து என்ன பாலிடிக்ஸா, இதில் ஒரு அரசியல் நடக்குதான்ற கேள்விகளான இப்போ திருமணம் அந்த துணியில தான் இப்போ கேள்வி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ரைட். இப்போ அல்லு அர்ஜுன் மீட்டிங்காக இருக்கட்டும், ஆர்சிபி மீட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ரைவேட் ஃபங்க்ஷன். இது பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லும்போது ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்க முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பில்டிங் யாரோட பொறுப்பு, யாரோ ஓனரோ அவருக்கு அது பொறுப்பு இருக்குது. ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து தீப்பத்தி எரியுதுன்னா அந்த கடையோடைய முதலாளிக்கு பிரச்சனை உண்டு. முகிலிவாக்கம்ல புரட்சியாளர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதில் ஆர்கிடெக்ட்லேருந்து அந்த பில்டிங் கட்டினவங்க ரெஸ்பான்சிபிள் யார், அந்த பில்டிங் என்ன ரீசனால் அது கொலாப்ஸ் ஆச்சு, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்போது லா ஆஃப் டாட்னு சொல்லுவோம். அந்த லயபிலிட்டி ஆஃப் லா ஆஃப் டாட் சட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். லா ஆஃப் டாட்னும் போது யாருக்கு அந்த பொறுப்பு உண்டு அப்படின்ற பார்க்கும்பொழுது யாருக்கு அந்த பொறுப்பு நிர்ணயிக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் அதுக்குன்னு சட்டத்தை எடுத்து நீங்கள் ஒரு தலைவர் மேலேயோ அந்த கம்பெனியோட எம்டி மேலேயோ பண்ண முடியாது நான் சொல்ல வரல, பண்ண முடியும். இங்கே ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, சிஎம் அவர்களுடைய பொசிஷன் வந்து நீங்கள் யோசிங்க. நீங்கள் ஒரு செகண்ட் சிஎம்மாவே யோசிங்களேன். யூ ஹாவ் 1-2 ஆப்ளிகேஷன். ஒரு ஸ்டேட்டாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அப்போ யார் மேலே போடணும், யார் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களோ அவங்க மேலே போடணும். இப்போ விஜய் அவர்கள் மேலே போடுறாங்கன்னு வச்சுப்போம். பொலிட்டிக்கலாக சிஎம் அவர்கள் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ஸ் யோசிங்க. 2 கன்ஸ்ட்ரெயின்ட், 2 தாட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாட் கொடுக்கணும். நீங்கள் கேட்டீங்க பொலிட்டிக்கலானா, ஆமாம் பொலிட்டிக்கல் தான், நோ ஃபேக்ட் ஆஃப் டினையல். காரணம் என்ன, ஒரு நார்மல் பர்சனுக்கு சிஎம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க மாட்டார் நார்மல் பர்சனுக்கு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னும் பொழுது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்னும் பொழுது, நீங்கள் ஆந்திர பிரதேஷோட சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அந்நிய டேட்டில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள்லாம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். டிடிபி முடிஞ்சிருச்சு, இனிமேல் சந்திரபாபு நாயுடு வரமாட்டார், பார்ட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க, ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க ஒய்எஸ்ஆர், கரெக்டாக. 2வது வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க, டிடிபின்ற ஒரு பார்ட்டி இருக்காது, அவரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யாருமே டிடிபியில் இருக்க மாட்டாங்கன்னு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அந்த முற்றுப்புள்ளி கமாயி, அந்த கமா வந்து ஒரு தொடக்கமாகி, அதுக்கப்புறம் வந்து டிடிபி பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு இன்னைக்கு டிடிபி ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பிஜேபியே ஆட்சிக்கு வந்தது காரணம் டிடிபி ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முடிவு சிஎம்ஏ நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி யோசிப்போனா, ஒருவேளை விஜய் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படும். நீங்க பிரபு நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட், நீங்க எந்த பாயிண்ட்க்கு வரீங்கன்னு தெரியும். லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வில் டேக் கேர். there is a home department, police department are very efficient in Tamil Nadu with respect to administration compared to any other state in India. See, we may raise issues, but the question is number police எந்த கேட்டகரியில் வராங்கன்னா they are the best in the country, we don't deny. But CM அவர்களுடைய பொலிட்டிக்கல் 2 ஆஸ்பெக்ட் பார்க்குறேன். அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக யோசிங்க. அவர் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும், ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், அவர் பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடியதை மெச்சூர்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட நம்ம பார்ப்போம். we are not in any of the northern India parties. நார்த்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் மாதிரியோ அன்ரூலி பொலிட்டிக்கல் பிஹேவியர் இங்கே கிடையாது. ஈவன் பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா அன்ரூலி பொலிட்டிக்கல் பிஹேவியர் பார்க்க முடியும். டவுன் சவுத் ஆந்திர பிரதேஷை கூட பார்க்க முடியும். இங்கே வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது பயங்கரமாக இருக்கும்.
ஒரு கண் அசைவில், ஒரு ஆக்ஷனில் டீ கடையில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுவாங்க என்ன அரசியல் நடக்குதுன்னு. தமிழ்நாடு அரசியல் படுத்தப்பட்ட களம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த ஸ்பீச்சில் பொலிட்டிக்கல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு வார்த்தையில பிரபு கூட திமுக காரரா கேட்கிறாரு, அதிமுக காரரா கேட்கிறாரு, டிவிகே காரரா கேட்பாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஸ்டம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் இது. பீப்புள்ஸ் விஸ்டம் இன் பாலிடிக்ஸ் இஸ் வெரி ஹை. அப்படி இருக்கும்போது சிஎம் அவர்கள் வந்து விஜய் மேல எஃப்ஐஆர் போடுங்க, A1 ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. முடியாது நான் சொல்ல வரல. இல்ல அவர் சொன்னால் இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து கமிஷன் போட்டிருக்கோம், ஸோ கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் வரும்போது தக்க நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் a political wisdom. அதை எப்படி அவாய்ட் பண்றது? அவர் மேல ஒரு பொறுப்பு வருது இல்ல. சரி, நீங்க தான் சொல்றீங்க சார், செந்தில் பாலாஜி 24/7 விஜய் வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, விஜயோடைய பார்ட்டியை அக்யூஸ் பண்றாரு. நேத்து கூட மீட்டிங்ல என்ன சொல்றாரு, விஜயோட பார்ட்டி மெம்பர்ஸ் வந்த மாதிரி தான் பேசுறாரு. இல்ல சார், இப்போ நீங்க செந்தில் பாலாஜி வந்து அக்யூஸ் பண்றாருன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் அக்யூஸ் பண்றாருல்ல. விஜய் அதாவது சிஎம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தொண்டர்கள் இறங்குறத வந்து விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நீங்க சொன்னீங்க பொலிட்டிக்கல் விஸ்டம், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாரு. ஆனால் விஜய் அவர்கள் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, இதுல வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் கரூரில் மட்டும் எது நடந்துச்சு, மக்கள் வந்து உண்மைகளை பேசிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து உண்மை வரும். சிஎம் சார் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணிக்கோங்க, தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க, நான் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடறாரு. இல்லை இதில் இதுக்கப்புறம் தானே எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே பொதுமக்களோ வேற யாரோ தனிநபர்களோ வந்து கான்ஸ்பிரசி தியரி பரப்புனா ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படும் போது ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக காவல்துறை வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் வழக்கமாக மேற்கொள்வாங்க. அது இந்த வழக்கில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த கடந்த காலங்களில் நடந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேருந்து நிறைய வழக்குகளை வந்து இந்த மாதிரி கருத்து என்ன சொல்கிறது அவதூறுகள் பரப்பினால் அது மேலே வந்து விசாரணை பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்வாங்க. ஆனால் இது விஜய் எப்படி வந்து ஒருவேளை கவர்மெண்ட் வந்து நம்மளை மிரட்டி பார்க்குறாங்க, நீங்கள் வந்து என் தொண்டர்கள் மேலே வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தான் முழு பொருள், அவர் தான் பர்மிஷன் வாங்கினாரு, அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாருல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா பிரபு, விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை வந்து எப்படி வேணால் வந்து மீடியா பேசலாம், நிறைய பேர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து எப்படி வேணால் கொண்டு போகலாம். ஏன் செந்தில் பாலாஜி அவர்களே அவருடைய வீடியோவை மாற்றி கூட நாளைக்கு பேசலாம். பட் சிஎம்மோட மைண்டில் என்ன இருக்குது பாருங்கள். செந்தில் பாலாஜி இன்ஃபேக்ட் சிஎம்க்கு முரண்பட்டு தான் அவர் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்னோட பர்சனல் வியூ. காரணம் நான் சொல்கிறேன், சிஎம் அவர்களே சொல்கிறாரு ஒரு பார்ட்டியை சார்ந்து இதை அக்யூஸ் பண்ணாதீங்கன்னு. இஸ் மேட் தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃபிஷியலி. சிஎம் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் விஜய் அவர்களை சுட்டி காட்டி அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லும் பொழுது யார் அரெஸ்ட் பண்ணணும் யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க, 1 man கமிஷன் டிசைட் பண்ணுவாங்கிறத கிளியராக சொல்கிறாரு. உடனடியாக ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த பொலிட்டிக்கல் விஸ்டம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்லேருந்தே இருக்குது. டக்குன்னு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, கமிஷன் வந்து முடிவு எடுப்பாங்க. அந்த கமிஷன் பார்த்துலையா இன்னும் 2 பேரை வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸை போட்டு குழு அமைப்பாங்க. அதுக்கான பவர்ஸ் உண்டு கவர்மெண்ட் கிட்ட. லெட் அஸ் கம் டு பாயிண்ட் ஆஃப் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் எங்கேயும் போகலைங்க. இப்படி பாருங்க, விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை, தொண்டர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரும் அது கேட்க தான் செய்வாங்க. இஸ் அ லீடர் ஆஃப் அ பார்ட்டி. வாட் இஸ் சேயிங், என்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கவங்கள அரெஸ்ட் பண்றீங்க. எக்ஸாம்பிள் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர். இல்ல அந்த கேள்வி மட்டும் முன்வைக்கலையே, தப்பு ஒண்ணு இல்லையே. தப்பு அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் அரெஸ்ட் பண்ணா கேட்க தான் செய்வாரு. கரூர்லங்கிற கெபாசிட்டி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கரூர்ல மட்டும் இது நடந்துச்சுன்னா உண்மைகள் வெளியே வரும், கரூர்ல மட்டும் இது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாருல, அது என்ன ஏன் தப்பு, அது ஏன் கேட்க கூடாது? இல்ல சார், அது சரி ஒரு ஆதாரம், அவர் ஏன் கேட்க கூடாது? அந்த ஆதாரம் வைக்கணும்ல சார். அதுதான் ஆதாரங்களை ஒரு கான்ஸ்பிரசி கிளப்புறாருல. இப்போ வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பினா அது இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு என்ன ஏற்படுத்தும்? ஒரு செகண்ட் லெட் மீ ஆன்சர். விஜயோடைய ஆதரவாளர்கள் இன்னும் சமூக வலைதளங்கள்ல அது விஷயங்களை வந்து அது மேலும் அதிகமாக இது வந்து இந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். விஜய் அவர்கள் 3 பாயிண்ட் ரைஸ் பண்றாரு. என்ன பாயிண்ட் ரைஸ் பண்றாரு? ஒன்று, நான் வந்து ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ தான் இருப்பேன், அரெஸ்ட் பண்ணுறதா என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 1 இஸ் நாட் ஷோயிங் எனி கட்ஸ், இல்லாட்டி வந்து சேலஞ்செலாம் அதுவும் பண்ணல. அவர் சிஎம் சார் தான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கல. இது எப்படின்னா எல்லாத்தையும் இது நடக்கலைங்க, இங்கே மட்டும் நடந்ததுக்கு ஒரு கேள்வி இருந்துட்டு தானே இருக்கும். ஏன் இங்கே மட்டும் நடந்தது, ஏன் இங்கே மட்டும் நடந்ததுன்னு எல்லாரும் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன் கரூர்ல அப்படிதானே கேக்குறாரு? அதுக்குதான் சீமான் ஒரு இப்போ பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு. அவர் விட்டுருங்க, மத்த லீடர் சொல்றது அவர் என்ன சொல்றாரு நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வரல. அந்த எக்ஸாம்பிள் சொல்லிருக்காரு. நீங்க இந்த பாயிண்ட் சொன்னா கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இது எப்படி அவர் கோட் பண்ணிருக்காருன்னா, அகமதாபாத்ல ஃபிளைட் கிராஷ் நடந்துச்சு, ஏர் இந்தியா. அகமதாபாத்ல மட்டும் ஏன் ஃபிளைட் கிராஷ் நடந்துச்சு, இந்தியாவில் நிறைய இடம் இருக்கு, அங்கெல்லாம் ஏன் நடக்கலன்ற மாதிரி தான் இந்த கேள்விகள் அப்படிதானே இருக்குன்னு சொல்லி அவர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் ஏன் கரூர்ல நடந்ததுன்ற அந்த செல்ஃப் டவுட் அவர் ரைஸ் பண்றாரு மக்கள் கிட்ட. அவருக்கு இருக்க செல்ஃப் டவுட், ஏன் கரூர்ல அது மட்டும் நடந்தது அப்படிங்கிற செல்ஃப் டவுட். அவர் எங்கேயா செந்தில் பாலாஜி டிஎம்கேன்னு சொன்னாரா?
இல்ல டைரக்டா குற்றம் சாட்டினாரா? இல்ல, மறைமுகமா குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அதை டீகோட் பண்ணிக்கிறீங்க. இஃப் வாட் எவர் யூ டீகோட், வாட் எவர் ஐ டீகோட், வாட் எவர் மற்ற பொலிட்டிக்கல் லீடர் டீகோட் பண்றது அவருடைய தாட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம டீகோட் பண்ணிக்கிறது. அவர் என்ன கிளாரிஃபை பண்றாரு, எங்கெங்கேயோ நான் மீட்டிங் நடத்தினேன், இங்க மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கான பதில் வந்து யார் கொடுக்கணும்? கொடுப்பாங்க, மக்களுக்கு தெரியும்ன்றாரு. ஸோ அஸ் அ பொலிட்டிக்கல் leader, he is raising a pertinent question which you may take it as a political question, I may take it as a lawful question. மக்கள் வந்து கான்ஸ்பிரசியா பார்க்கலாம், அது ஒருத்தர் ஒப்பீனியன். அது பட் அந்த ஒப்பீனியன் விஜய் அவர்கள் கொடுத்தாருங்கிறத நீங்க டீகோட் பண்ணலாம், நான் டீகோட் பண்ணலாம். பட் அவரு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. பை த வே அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாருல்ல, எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்து பிரஸ் மீட் நடத்தி who is the authority to take up evidences? It is neither Vijay nor செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன ஜட்ஜா சொல்லுங்க? இஸ் எட் another politician. Yesterday is convening a meeting. ஒரு எல்சிடி டிவியை போட்டுட்டு விஜய் அவர்களுடைய படம் போட்டிருக்காரு. பஸ்ல இருக்கிற மாதிரியும் கீழே வந்து இறந்து போனவங்களுடைய அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்காரு. அந்த போட்டோ தேவையா? சொல்லுங்க, அந்த போட்டோ தேவையா? நீங்களே பாருங்க. அவர் வந்து இஸ் ரெப்ரசென்டிங் a ruling government. சிஎம் ரெப்ரசென்ட் பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்றாரு. where does he get that kind of a attitude? இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு கரூர் One second. நான் சொல்றேன், politicize பண்றது. he only raised a question. விஜய் only raised a question. அது மட்டும் இல்லாம எங்கெங்கயோ நான் மீட்டிங் நடத்துறேன், கரூர்ல ஏன் அப்படி நடந்ததுன்னு அவர் ரைஸ் பண்றாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டுறது என்னமோ அந்த கிரௌட பாருங்க, அவர் அட்ரஸ் பண்றதை பாருங்க. யார் வந்து டைரக்டா அக்யூஸ் பண்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விஜய் மேல டைரக்டா அக்யூஸ் பண்றாரு. இல்ல சார், இப்போ நீங்க வந்து சொல்றீங்களா சிஎம் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறாருன்ட்டு, அதை தாண்டி நீங்க அவர் கரூரோட ஒரு டிஎம்கே செயலாளராக பாருங்களேன். அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்போ விஜய் வந்து செந்தில் பாலாஜி டைரக்டா வந்து குற்றம் சாட்டல. ஆனா நீங்க சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கனாலோ ஒரு மீடியாக்களை பார்த்தாலோ விஜயோடைய ஆதரவாளர்களோ எல்லாருமே செந்தில் பாலாஜி தான் வந்து இப்போ முழுக்க 41 பேர் வந்து இல்ல செய்திகள் அந்த அளவுக்கு தான் பரவிட்டு இருக்கு. பிரபு நீங்க மறந்துடாதீங்க, நீங்களும் நாமக்கல்காரர் தான். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் நம்ம முன்னாடி போகலாம், இந்த இஷ்யூல இருந்து 2 வருஷம் முன்னாடி போகலாம், பின்னோக்கி போகலாம். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க கரூர் போயிருந்தப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. கரூர்ல போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடத்தும் போது அவங்களுடைய காரோட நிலைமை என்ன மறந்துட்டோமா நம்ம? அப்போ கொஸ்டின் எப்படி மக்கள் ரைஸ் பண்ணாம இருப்பாங்க இன்னைய தேதியில? வாட் இஸ் த பாஸ்ட் கான்டக்ட்? இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் போடும்போது ஹைகோர்ட்டுடைய அப்சர்வேஷனாவே பெயில் ரிஜெக்ட் பண்ணும்போது வந்ததா இல்லையா? என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க? இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்தும் போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பாஸ்ட் கான்டாக்ட், அது மேல கேஸ் இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜியுடைய வீட்டுல ரெய்டு நடக்கும்போது ஏன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய காரை உடைச்சாங்க? யார் உடைச்சா? அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு பதில் கொடுத்துட்டாரா இது வரைக்கும்? அந்த இல்ல, நான் கொஸ்டின் கேட்கிறேன். மக்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னாலே இன்னைக்கு ஆக்சுவலா டிஎம்கே வந்து பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது செந்தில் பாலாஜி தான். There is an independent agency, independent commission which is doing the job of finding out, adjudicate பண்ணி உனங்க கமிஷன் இருக்கு. கமிஷன் அமைச்சிருக்காரு சிஎம் கமிஷன் அமைச்சு அதை வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாஜக வந்து ஒரு கமிட்டி அமைச்சு ஹேமமாலினி மேடம் வந்துட்டு பார்த்துட்டு இப்ப போயிட்டு சென்டர் கிட்ட அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. மேபி சுப்ரீம் கோர்ட் வந்து நாளைக்கு பெட்டிஷன் போட்டா கூட செப்பரேட் சிட் ஃபார்ம் பண்ணலாம். இண்டிபெண்டன்ட் ப்ராப் தேவைப்பட வேண்டிய இடத்துல why is செந்தில் பாலாஜி influencing by putting all the videos? who is செந்தில் பாலாஜி? நீங்க வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் போடுங்க, போலீஸ் அபிஷியல் சொல்றதை நம்ம 100% அக்செப்ட் பண்ணிக்கலாம். they are the people who have to collect evidences. இல்ல அவங்க பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி உண்டு. if what is the authority? is செந்தில் பாலாஜி minister? is செந்தில் பாலாஜி minister at this stage? who is he? he is a party member. as of today he is a party member of DMK. that's all. அப்ப அங்க வந்து பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணதுக்கு ஒரு ரைட் உண்டு. எவிடன்சஸ் ஏன் வந்து காட்டிட்டு இருக்காரு? who is he to show the evidences? பட் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது குற்றச்சாட்டு வச்சா பதில் சொல்லுங்க, எவிடன்சஸ் காட்டி அக்யூஸ் பண்ணாதீங்க. who are you to show the why are you accusing? அவர் அக்யூஸ் பண்றத தாண்டி நான் இதுக்கு நான் பொறுப்பாக அது சொல்ல வேண்டிய இடம் நீதிமன்றம். அது சொல்ல வேண்டிய இடம். அவர் மேல கேஸ் வந்து அவர் பெட்டிஷன் கொடுக்கணும். ஆனா விஜய் பேசினதுல எந்த தவறும் இல்லை. அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. தவறு ரைட்டுக்கே நான் வரல. நான் வந்து இப்ப தவறுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணது தவறுன்னு சொன்னா அது அவருடைய டெசிஷன். நான் கேட்கறது 3 விஷயத்த கேட்கிறேன். வாட் இஸ் த கான்டக்ட் ஆஃப் செந்தில் பாலாஜி ஃபார் த பாஸ்ட் 4 years? வேர் வாஸ் he? yesterday is giving a explanation. அதிமுக கவர்மெண்ட்ல 10 ரூபா வாங்கினாங்க. கேட்ட கேள்வி மக்கள்
விஜய் அவர்கள் கேட்டது உங்க கவர்மெண்ட்ல 10 ரூபா வாங்குனீங்க. ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து இருங்க, அதெல்லாம் இப்ப கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடம் இல்லைங்க. நான் வந்த வேலை வேறன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அஃப்கோர்ஸ் தப்பு ரைட்டுக்கு வரல, அது அவரோட ஃப்ரீடம். பட் ஐ கம் டு அ பாயிண்ட் லைக் அ காமன் மேன். தேர் இஸ் அ ஒன் மேன் கமிஷன் செட்டப் பை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின். அவங்க இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மக்கள் வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோஸும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அக்யூஸ் பண்ற மாதிரி எந்த நிமிஷம் எந்த செகண்ட்ல என்ன நடந்தது நீங்க சொல்ல வேண்டிய இடம் ஒன் மேன் கமிஷன். ஒரே ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பவர் இருக்கு. ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் வேணும் சார். செந்தில் பாலாஜி மேல நீங்க சொல்றீங்களா பாஸ்ட் கான்டாக்ட் அவருக்கு எப்படி இருக்கு, அவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, நீங்க அந்த ஐடி ரைட் அப்போ என்ன நடந்துச்சு, இது எல்லாம் இல்ல இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதற்கு கரூர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிவிகே. இப்போ வந்து விஜய் பேசினதுக்கு அப்புறம் இன்னும் அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. வெளியே என்ன சொல்றாங்கன்னா, இது ஓப்பனா என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கும்பலை வந்து அந்த கூட்டத்துக்குள்ள அமைச்சிருக்காரு. அவங்க வந்து இப்போ அந்த மாவட்ட செயலாளர் அரஸ்டான டிவிக்கோட மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்கன்னா, மைக்க ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. செந்தில் பாலாஜி வந்து டீம் ஃபார்ம் பண்ணி உள்ள ஆரம்பிச்சு தான் இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அவர் தான் வந்து இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்காருன்னு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இல்ல நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ என் மேல நான் இருக்கேன், என் மேல ஒரு தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்கன்னா நான் அதுக்கு கிளாரிஃபை கொடுத்து தான் நான் அது வந்து நீங்கள் கமிஷன் இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிப்போர்ட் வரணும். நீங்கள் வந்து நான் வந்து அதை நான் ஏதாச்சும் சொன்னேன்னா நீங்கள் சொல்கிறீங்களா எவிடன்ஸோட போட்டு காமிச்சா அது வந்து விசாரணை பாதிக்கும்லாம் சொல்கிறீங்களா, ஓகே அது அக்செப்டபிள் தான். ஆனால் தொடர்ச்சியாக என் மேலே குற்றச்சாட்டு வச்சு என்னை வந்து என் பேரை நான் வந்து கெடுக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு கொலை குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் ஒரே ஒரு கொஸ்டின். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன பேர் இருக்கு? என்ன பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்டது கொஸ்டின் சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்னங்க பேர் இருக்கு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய இனோவா காருங்க என்டையர் நேஷன் பார்த்தாங்க. இது வந்து ஒரு செகண்ட் ஐ அம் ஒன்லி ஆஸ்கிங் எ क्वेश्चन. நான் சொல்றது டைம் டிராவல் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பேர் இருக்கு? என்ன பேர் இருக்கு சொல்லுங்க. சரி நான் ஒண்ணே ஆன்சர் பண்ண வேண்டியது ஹோம் டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் வந்து பிரஸ் மீட் நடத்தி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்களா டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாங்களா? அவங்க வந்து நியூட்ரலா அந்த நடந்த அசம்பாவிதம் எந்த கோட்பாடுகள்ல என்ன மாதிரியான இஷ்யூஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை டீரெயில் பண்ற மாதிரி விஜயோட போட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னங்க? என்ன கட்டாயம்? யாராவது டிவிகே மெம்பர்ஸோ மற்ற கட்சியோ போட்டோ போட்டு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுத்தாங்களா ஆஃபீஷியலா? why are you derailing the investigation? சிம்பிள். மக்கள் பொதுமக்கள் பேசுறாங்கன்னா நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க வீடியோ போட்டு இந்த இடத்துல இது இந்த இடத்துல அது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கா? ஆர் யூ மினிஸ்டர்? ஆர் யூ ஹோம் மினிஸ்டர்? இஸ் சிஎம் given authority to you part of the government? இல்ல அதான் சொல்றேன். You are an MLA. You are an MLA. You are there to clarify to the people. வீடியோ போட்டு ஒரு போட்டோ போட்டு அந்த இடத்துல இந்த வீடியோ காட்டும் போது it is indirectly alligating Vijay when the matter has not come to an end of investigation by one man commission. Point number 2, independent probe வேணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிகே பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுவும் நிலுவையில் இருக்கு. பேரலி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி கமிட்டி அமைச்சு அவங்க வந்து ஹேமமாலினி மேடம் வந்துட்டு அவங்க விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக சென்டருக்கு போயிருக்காங்க டு see to that சுப்ரீம் கோர்ட்ல மேட்டரை வந்து கொண்டு வரலாமான்னு. ஸோ அப்படி ப்ராசஸ் போகும்போது ஏன் பிஜேபி போட்டு வீடியோ போட்டு காமிச்சாங்களா? இதோ பாருங்க செந்தில் பாலாஜி ஆளுங்க இருக்கு. இல்ல யாருமே அந்த வேலையை செய்யலையே. ஏன் நீங்க செய்றீங்க? ஏன் அந்த வேலையை செய்றீங்க? எம்பி டீம் வந்து அந்த விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல அண்ணாமலை இருக்காரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹேமமாலினி கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஜய் வந்து இந்த செந்தில் பாலாஜி பத்தி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ வந்து ஒரு செப்பல் பறந்து வருது. ஸோ சென்ட்ரல் டீம்கிட்டயே இப்போ போர்ட்ரேட் பண்றது என்னன்னா, செந்தில் பாலாஜி வந்து அக்யூஸ் பண்ணும்போது அங்கே கீழே இருந்து செருப்பு கொண்டு அடிச்சாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க. செந்தில் பாலாஜி சிம்பிளுங்க. எந்த கான்ஸ்டிட்யூன்சி இருந்தாரு? எந்த கான்ஸ்டிட்யூன்சி? அவர் எங்க இருந்தார்? கரூர். சென்னை. அங்க இருக்கும்போது அது நடந்தது. அண்ணாமலை அவர் டீடைலிங் கொடுக்குறாரு as a பார்ட்டி. அவர் வீடியோ போட்டு காமிச்சாரா? சார் நீங்க சொல்றீங்க நான் சொல்றது பப்ளிக்ல வீடியோ போட்டு செந்தில் பாலாஜி என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு கேக்குறீங்களா? நீங்க வந்து எதுக்கு ஒரு டிஎம்கே மாவட்ட செயலாளர் ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணிட்டோம், அதான் சொல்ல வரேன். அது அவருடைய ஃப்ரீடம். நான் கேட்கறது இன்வெஸ்டிகேஷன் ஆனா இருக்கும்போது ஒன் மேன் கமிஷன் டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களோட போட்டோ போட்டு அங்க வந்து வீடியோஸை காமிச்சு கிளாரிஃபை பண்ணி இந்த நிமிஷம் இந்த செகண்ட்னு
அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு சொல்ல வேண்டிய கட்டாயம் அர்ஜென்சி பதட்டம் அடையுதுன்னா சரி அவருக்கு பொலிட்டிக்கலா இருக்கலாம். that cannot be taken as a basis of conclusion. ஆமா, தொடர்ச்சியா என் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நான் யாரா இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தானே செய்வாங்க. அதுக்கு வந்து நீங்க சொல்ல யார் அவர் அக்யூஸ் பண்ணது? விஜய் அவர்கள் டைரக்டா செந்தில் பாலாஜி சொல்லி வீடியோல சொன்னாரா? இல்ல ஏன் டைரக்டா சொல்லி மறைமுகமா சார் நீ எங்க சொன்னாரு? நீ சோஷியல் மீடியா எடுத்து பாருங்க சார். ஒரே செகண்ட் நீ சோஷியல் மீடியா எடுத்து பாருங்க. தாவேக்கு ஆதரவாளர் ஒரே செகண்ட் பிரபு, நீங்க சொல்றதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ மக்கள் சொல்றதுனாலயோ ஒருத்தர் மேல வந்து மக்கள் நம்புவாங்க. நீங்க மக்கள் நம்புவாங்களா சார்? எங்க நம்பிட்டாங்க மக்கள்? இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வீடியோ கோர்ட்ல என்ன சொல்றாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, கோர்ட்ல என்ன சொல்றாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கங்கறது வெச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் கிளாரிஃபை பண்ணா மக்கள் நம்புவாங்க. செந்தில் பாலாஜி வேணா இம்ப்ளீட் ஆக சொல்லுங்க, சிபிஐ ப்ராப் போட்டிருக்க பெட்டிஷன்ல இம்ப்ளீட் ஆக சொல்லுங்க. செந்தில் பாலாஜி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க, அதுல வந்து இன்டர்வென்ஷன் போட சொல்லுங்க. எங்க அத்தாரிட்டி இருக்கோ அங்க பதில் சொல்ல சொல்லுங்க. தேவையில்லாம மக்களை குழப்ப வேணாம். அப்ப சார் விஜய் டீம் விஜய் வந்து டிஎம்கேன்னு சொன்னாரா? அவர் வந்து வீடியோ போட்டதுல ஐ திங்க் இட்ஸ் 4 minutes வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணாரு 2 days முன்னாடி. அங்க எங்கேயோ சொன்னாரா? அவர் சொன்னாரு எங்கெங்கயோ நான் மீட்டிங் நடத்தியிருக்கேன், விக்ரமாடியில் நடத்தியிருக்காரு, எங்கெங்கயோ நடத்திருக்காரு, அங்க எங்கேயுமே பிரச்சனை ஆகலையே. இல்ல வந்து நீங்க கேக்குறதுன்னா டைரக்டா அவர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டையோ இல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டையோ சொல்லாத போது நீங்க டீகோட் பண்ணி தான் சார் ஆகணும். அவர் யார் பொறுப்பு? எதுக்கு 41 பேர் மரணம் யார் பொறுப்பு இருப்பது? ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல போலீஸோட நெக்லிஜென்ஸ் சொல்லலாம், இல்ல கவர்மெண்ட் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம். அவர் யார் அக்யூஸ் பண்றாரு? அவர் யார் அக்யூஸ் பண்றாரு? அக்யூஸ் யாரும் பண்ணல. அவர் யார? செந்தில் பாலாஜி யாரும் இங்க அக்யூஸ் பண்ணல. செந்தில் பாலாஜி இல்ல, விஜய் யார சொல்ல? கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, உண்மையில் வெளிய வரணும் அந்த क्वेश्चन கேட்க கூடாதுங்க. இல்ல சார், என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா? அவர் எதுவுமே சொல்ல, क्वेश्चन தான் கேட்டாரு. ஏன் क्वेश्चन கூட கேட்க கூடாது? அவருக்கே புரியாம கூட அந்த क्वेश्चन கேட்டிருக்கலாம் வருத்தத்துல. அதே மாதிரி புரியாம செந்தில் பாலாஜியும் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. என்னங்க புரிஞ்சு வீடியோ போட்டு ஒரு செகண்ட் காமிச்சிட்டு இருக்காருங்க. தொடர்ச்சியா எங்க செந்தில் பாலாஜி தொடர்ச்சியா செந்தில் பாலாஜிக்கு புரியாதுங்களா? என்னங்க விஜய்க்கு புரியாதா சார்? என்னங்க விஜய்க்கு புரியாதா சார்? சட்டம் எல்லாமே தெரிஞ்ச விஜய்க்கு புரியாதா சார்? விஜயோட அட்வொகேட் அப்பியராய் கேக்குறாரு, இல்ல அவர் பிரஸ் மீட்ல கேக்குறாரு, ஒரே நாள் நைட்ல எப்படி 39 பேர் வந்து செந்தில் பாலாஜி டீமும் கேக்குறாங்க விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் வந்துருச்சுன்னு. அதே क्वेश्चन தான் நான் கேக்குறேன். விஜய் அவர்கள் நேத்து சொன்னது செந்தில் பாலாஜி எங்கேயுமே அவர் வந்து குறிப்பிடல. அவர் வந்து அந்த வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணாரு, மோனோலாக் ரிலீஸ் பண்ணார்ல, இப்போ வருத்தம் தெரியும். அதுல சொன்னாரா? இல்ல சார், நீங்க கேக்குற கேள்வி எப்படிதான் இருக்கு. இந்த திரைப்படங்கள் நிறைய பார்ப்போம், அது வந்து அரசியல் தலைவர்கள்லாம் கைதானா, எனக்காக யாரும் தீ குளிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றது வந்து அதை எப்படி மீன் பண்ணிக்கணும்னா, நீங்க எல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்ற மாதிரி தான் இது வந்து. இல்ல சார், படம் இல்ல சொல்றேன் சார், இது ரியாலிட்டியா அவர் ஒண்ணுதான். நான் இல்ல விஜய் அவர்கள் கரூர்ல மட்டும் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாருன்னா, இது பாக்குற பொதுமக்களுக்கே தெரியும் சார். நீங்க சொல்றீங்க இது ஏன் நீங்க டீகோட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்களா? இது பொதுமக்கள் கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு விஜயே கேட்டாருன்னா அது ஆப்வியஸ்லி எங்க போகும்? நல்லா நீங்க யோசிங்க. அவர் வந்து நீங்க கேட்ட கேள்வி ஏன்னா சட்டம் பேசும்போது அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிகே சார்பில் சிபிஐ ப்ராபேனோன்னு இண்டிபெண்டன்ட் ப்ராபேனோன்னு போட்டிருக்காரு. சிஎம் அவர்கள் அவர் சைட்ல இருந்து ஈ கேனாட் டிரான்ஸ்ஃபர் த கேஸ் டு சிபிஐ. இமீடியட்டா அவர் என்ன பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் வந்து 1 man கமிஷனை அமைச்சு அவரும் வந்து பொறுப்பை வந்து 1 man கமிஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவர்கள் இருக்காங்க. பேரலி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை அசஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவுல பதட்டப்பட்டு இவ்வளோ சீக்கிரமா பிரஸ் மீட் நடத்தி அவரோட போட்டோ போட்டு, அந்த போட்டோ அவர் நின்றுட்டு இருந்த போட்டோ கூட கிடையாது, அது ஒரு கார்ட்டூன். இல்ல இதை சிஎம் இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு ரிப்ளை பண்ணியிருந்தாரோ, இல்ல வந்து அபிஷியலா நீங்க நேற்று ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தாங்களே அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்ல வந்து அதை தாண்டி மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒன்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம், இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தானே, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க, அந்த இடத்துல ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அதுக்கான மினிஸ்டர் இருக்காங்க. மக்கள் அதுதான் அஃபீஷியல் கம்யூனிகேஷனை எடுத்துப்பாங்க. யார் யாரோ சொல்றதெல்லாம் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அஃபீஷியல் கம்யூனிகேஷன் நேற்று நடந்திருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். கரூர்ல ஏன் நடந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிப்பீட்டடா வந்து செந்தில் பாலாஜி மேல வந்து இப்ப அக்யூஸ் பண்ற மாதிரி தான். அதுக்கான ஒருவேளை விஜய்க்கு நீங்க சொல்றாரு உண்மைகள் வெளியோருன்ட்டு, ஒருவேளை தாவேகா பக்கம் வந்து இப்ப போலீஸ் வந்து அந்த வேன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. உண்மையான ஆதாரம் கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணலாம். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப 2 விஷயம். இப்போ ஒரு சமயம் இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதை கிளப்பி வர்றது விஜய் அவருடைய ஸ்பீச்சா இல்ல வந்து ஒரு கான்ஸ்பிரசி எங்கங்க?
விஜய் வந்து அவர் வருத்தத்துல 4 விஷயம் சொல்றாருங்க. திருப்பி சொல்றேன் பிரபு, வருத்தத்துல 4 விஷயம் சொல்றாரு. வருத்தத்தோடு இருக்கிறது, உடனே சொல்றாரு நிறைய இடத்துல நான் மீட்டிங் நடத்தினேன், கரூர்ல இப்படி நடந்துருச்சு சார். நீங்க சொல்ற கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது அப்படின்றத அவர் சொன்னாரு. நீங்க சொல்ற டோன் கிடையாது சார். என்னங்க அவர் மாதிரி எல்லாரும் பேச முடியாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்கெங்கயோ மீட்டிங் நடத்தினேன், அங்கெல்லாம் நடக்கல, இங்க மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு புரியாத விஷயத்த அவர் கேட்கிறாரு. ஏங்க நான் திருப்பி சொல்றேன், விஜய் அவர்களுக்கும் மேலஃபைட் இன்டென்ஷன் கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மேலஃபைட் இன்டென்ஷன் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் மக்கள் டீகோட் பண்றாங்க. நீங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து ஈவன் இல்ல விஜய் அவர்களே விஜய் 3 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோவே ரிலீஸ் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி வந்து அந்த விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த பாருங்க இதெல்லாம் விஜய் தான், இந்த ஃபுட்டேஜ் பாருங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா நீங்க சொல்றீங்கல்ல செந்தில் பாலாஜி ஏன் வந்து ரியாக்ட் பண்றாருன்ட்டு, அது அப்போ ஒரு கொஸ்டின் இல்ல பிரபு. நீங்க எப்படி வரீங்கன்னா நார்மலா ஆன்சர் பண்றவங்க மாதிரி வரீங்க. நான் வந்து ஒரு வழக்கறிஞரா பதில் சொல்றேன். விஜய் அவர்கள் இந்த மீட்டிங் நடத்தும் பொழுது ஸ்டாம்பீட் ஆயிடும் அப்படிங்கறது அவர் மைண்ட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. யாருக்குமே இருந்திருக்காது. அப்போ மேலஃபைட் இன்டென்ஷன் இல்ல. அப்ப எப்படி கிரிமினல் வந்து கிரிமினாலிட்டி நீங்க அட்டாச் பண்ணுவீங்க அவரோட மைண்ட்ல? அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி celebration. Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.